உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். துர்கா, அம்மா, எனக்கு டீ காஃபி எல்லாம் வேண்டாம். அது இல்ல துர்கா, நீ புக் வச்சு ஒரு பை கொடுத்தல, அதுல தாலி இருக்கு. தாலி? ஆமா. என்னம்மா சொல்ற? ஆமா துர்கா, நீ கொடுத்த பேக்ல தாலி இருக்கு, அதுவும் தங்க தாலி. தங்க தாலியா? அக்கா, என்ன சொல்ற? எனக்கு புரியல. என்ன நம்ம வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறோம்? அவர் சொன்ன வீட்டு அட்ரஸ் இதான். அப்ப இது இன்ஸ்பெக்டரோட வீடா? இன்ஸ்பெக்டர் நம்ம வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி தான் இருக்காங்க. என்ன சொல்ற துர்கா? அப்ப பேக்ல தாலி இருக்கிறது உனக்கு தெரியாதா? தெரியலையேம்மா. சரி இருங்க, வரேன். மாரியின் தாலியை மாரி எப்போது தொடுகிறாளோ அப்போது மாரிக்கு பழைய ஞாபகங்கள் வரும். இது யாரோ போட்டிருந்த தாலி மாதிரி இருக்கு. இந்த தாலி எப்படி உன் பேக்குள்ள வந்துச்சு? புக்கு வாங்கும்போது அந்த புக்கு கொடுத்த பேக்ல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இதுக்குள்ள தாலி எப்படி வந்துச்சுன்னு தெரியலையேம்மா. ஒருவேளை தாலி போட்டு வச்சிருந்த பேக்ல தெரியாதனமா புக்க போட்டு கொடுத்துட்டாங்களோ? தெரியலையே, யாரோட தாலியா இருக்கும்? தொடாதீங்க, தயவு செய்து தாலியை தொடாதீங்க. அதுக்கு என் வைஃபோட தாலி. என்கிட்ட இருந்து ஒருத்தர் தான் திருடிட்டு ஓடிட்டான். அவனை நான் துரத்திட்டு போனேன். ஆனா அவன் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். பாலாஜி, நான் பார்த்த அம்மாவை வரைஞ்சு கொடுப்பான்னு பார்த்தா ஏமாத்திட்டானே. ஆமா, நான் தான் நல்லா டிராயிங் வரைவேனே. ஏன் அம்மாவை நானே வரையக்கூடாது? நானே வரைகிறேன். அம்மாவோட கண்ணு. மீன் மாதிரி இருக்கு. அம்மாவோட மூக்கு. மூக்கு கரெக்டா இருக்கு. அம்மாவோட வாய் எப்படி இருக்கும்? அம்மாவோட கண்ணு, வாய், மூக்கு எல்லாம் அப்படியே இருக்கு. இதை இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பி அம்மா கண்டுபிடிக்க சொல்லலாம். என்ன துர்கா, கண்ணு வாய் மூக்கெல்லாம் தனித்தனியா இருக்கு? அப்படியா?
ஆமா, இத வச்சுக்கிட்டு அந்த குழந்தை பார்த்த அம்மாவை கண்டுபிடிக்க முடியுமா? ஆ, இந்த பாட்டெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரே உருவமா வரையறதுக்கு எங்க டிபார்ட்மெண்ட்ல ஆள் இருக்குமா? அவங்க கிட்ட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கறேன். ம். யார் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்க ஏத்த வீட்லயே வந்து குடியிருந்தா என்னதான் பண்றது? ஆள் பார்க்க டீசெண்டா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கொஞ்சம் கூட தெரியல. சத்தியமா இந்த ஆளோட பொண்டாட்டி ரொம்ப பாவம். எப்படிதான் குடும்பம் நடத்துனாங்களோ. போலாமா? ஹாசினி, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க் யூ. சூரிய மாமா கீழே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. போலாமா? வா போலாம். சூர்யா, ரெடி ஆயிட்டீங்களா? போலாமா? போலாம் போலாம். ஆமா, அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, ஒரு ஜீப் போச்சு, அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். சரி, டைம் ஆயிடுச்சு, நம்ம போலாமா? சூரிய மாமா கோவில் எங்களை இறக்கி விட்டுருங்க. வரும்போது ஆட்டோல வந்துடும். அதெல்லாம் பரவாயில்ல, நீ சாமி கும்பிட்டு கால் பண்ணு. ஃப்ரீயா இருந்தா நானே வந்து கூட்டு வந்தேன். சரியா? சரி, சீக்கிரம் வாங்க. ஏறுங்க. இறங்கி வா. வாங்க வாங்க. பாத்து பாத்து. சரி ஹாசினி, நீ சாமி கும்பிட்டு சொல்லு, நான் ஃப்ரீயா இருந்தா வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். இல்ல மாமா, நான் வரும்போது ஆட்டோல போய்க்கிறேன். அப்படியா? சரி, ஓகே. Bye. சரி, பை. பாய் சூர்யா, பாய். பாத்து போங்க. பை. பாத்து வா. வணக்கம்மா. வாங்க என்ன? கொடுங்க. அர்ச்சனை யாருக்கு? தேவி பாப்பாக்கு. நல்லதுமா. கண்ணு மூடு, சாமி கும்பிடு சாமி. ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். சரிங்க. அம்மா பூ வாங்கிக்கோமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.